ஒரு பேட்டியில் ஓய்சி சாப்பிட்ட வந்து நம்ம சங்கி நிருபர் வந்து என்ன சொல்கிறான்னாக்க, இப்போ நான் வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லுவேன், ஓய்சி சாப்பும் சேர்ந்து சொல்லுவார், நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாரத் மாதா கி ஜேங்கிறான். எல்லாரும் பாரத் மாதா கி ஜே ஜேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓய்சி வாயை திறக்கலை. உடனே 3 தடவை சொல்லிவிட்டு கேட்குறான், ஓய்சி சாப் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிலாம் வந்து விஷத்தை விதைக்கிறானுங்க பாருங்கள். ஏன்னா முஸ்லீம்கள் அதாவது பூமியை வணங்க மாட்டாங்க, அவர்கள் வந்து இறைவன் ஒருத்தர் தான் வணங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு ஓய்சி, நான் சொல்லலை, நான் என்ன சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, நான் சொல்லுவேன் ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லுவேன், ஹிந்துஸ்தான் வாழ்க, பாரத் ஜிந்தாபாத், பாரத் வாழ்கன்னு சொல்லுவேன், ஜெய் ஹிந்த், இந்தியா ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். நான் அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய மார்க்கம் வந்து அதை தடுக்குது, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்பல உடனே அவன் முகத்தில் ஆடல அப்படியே போயிட்டான். இதுதான் வந்து இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. எது உண்மையோ அதுக்கு மாற்றமாக நடந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம இந்தியா. இப்போ वैसे भी मेरा साथ देंगे। भारत माता की, भारत माता की, भारत माता की। असदुद्दीन ओवैसी, आप पे भी कैमरा था उस समय। हाँ, मैं नहीं बोला तो मैं बोलूंगा हिंदुस्तान जिंदाबाद, भारत जिंदाबाद, जय हिंद बोलूंगा मैं। ये मेरा फंडामेंटल राइट है। बहुत धन्यवाद आप सभी का मेरे साथ आज। இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏகத்துவமே அங்கே வந்து அடிப்படுது. அதாவது சனாதனவாதிகள் ஏன் வந்து முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறாங்கன்னாக்க இதுதான் காரணம். நம்ம எல்லாரையும் கொண்டு வரலாம், வழி கொண்டு வரலாம், முஸ்லீம்களை மட்டும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. இது கிறிஸ்துவனை தூக்கியாச்சு, சீக்கியனை கொண்டு வந்தாச்சு, எல்லாம் வந்து அவனுடைய மதத்தில் புத்த மதத்தையும் கொண்டு வந்தாச்சு, ஹிந்து மதத்தில் ஒரு பாகமாக்கியாச்சு. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் வரமாட்டேங்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா இந்த கொள்கை தான். இந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு அந்த ஏகத்துவத்தில் இருக்கிறாங்கல்ல, அது ஒன்று தான் வந்து அவர்களுக்கு சம்மட்டி அடியாக அடிக்கக்கூடிய அடி. அதனால தான் இஸ்லாம் வந்து உலகத்தில் இந்த அளவு நீட்சி நிற்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு கொள்கை தான். இந்த கொள்கையில் எந்த நேரத்துலையும் நான் வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டோம், யாராக இருந்தாலும் சரி. அப்போ தர்காக்கெல்லாம் போகிறாங்களேன்னா அது அவர்கள் விளங்காமல் செய்கிறாங்க. அது கொஞ்ச நாளில் விளங்கிட்டாங்கன்றாக்க அது அங்கேயும் போக மாட்டாங்க. அந்த ஏக இறைவனை மட்டும்தான் அவர்கள் வணங்குவாங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. சங்கிகள் வந்து இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணி என்னென்னலாம் வந்து மக்கள் மனதில் வந்து விஷத்தை விதைச்சாலும் உண்மை மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. உத்தரப்பிரதேசம், தலையில் முஸ்லீம் தொப்பி, பெரிய தாடி, குர்தா பைஜாமா அணிந்திருக்கும் இந்த மனிதரின் பெயர் நரேஷ் வால்மீகி. இவர் மொராதாபாத் காவல்துறையுடன் குற்றவாளி. காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக 21 ஆண்டுகளுக்கு முன்பு மொராதாபாத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். அவர் சம்பல் மாவட்டத்தில் வாழத் தொடங்கினார். தனது பெயரை சுல்தான் என்று மாற்றிக்கொண்டார். அவர் முழுமையாக ஒரு முஸ்லீம் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டார். போலி ஆவணங்களையும் தயாரித்து கொண்டார். இத்தனைக்கு பிறகு அவர் கடைசியில் பிடிபட்டார். கவனிச்சிங்களா? இவனை வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு அவன் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்கள். தொப்பி, தாடி, குர்தா பைஜாமா இதை போட்டுக்கிட்டால் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு சாலிகான ஆளாக பார்த்துருவாங்க, நல்ல மனிதராக பார்ப்பாங்க, ஒரு சந்தேகம் வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக அவன் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்திருக்கான். கடைசியில் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல கை வைப்பான்ல, அப்படி வைக்கும்போது மாட்டிக்கிட்டான். இப்போ இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒன்று என்னாக்க, எந்த ஒரு குற்ற செயல்கள் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி தாடி இதெல்லாம் போட்டுக்கிட்டுறானுங்க. சில பேர் என்ன பண்ணுறான், மீசெல்லாம் ஆண்கள் என்ன பண்ணுறான், புர்ஹா போட்டுக்கிட்டுறான், புர்ஹா போட்டு முகத்தையும் மூடிக்கிட்டுறான். இப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாம் காட்டித்தராத ஒரு இதை நம்ம வலிந்து ஏற்படுத்திக்கிட்டதுனால நம்ம எவ்வளோ சிரமங்கள்லாம் ஆளாகிறோம் பாருங்கள். இந்த தொப்பிங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. தொப்பி போடணுன்னு அவசியமே இல்லை. விருப்பம் உள்ளவங்க தலைக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு, இல்லை வழுக்கையை மறைக்கிறதுக்கு, அப்படி அழகுக்காக வேணால் தொப்பியை போட்டுக்கலாம். அதை வந்து ஒரு மார்க்க அடையாளமாக நம்ம மாற்றினதுனால அது வந்து சமூக விரோதிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிக்குது பாருங்கள். அதே மாதிரி புர்ஹா வந்து முகத்தை வந்து திறந்து வைக்க தான் இறைவன் கட்டளையிடுறான் இதில் குர்ஆனில். கைகளையும் கை மணிக்கட்டு, முகம், இதை தவிர மற்ற இடங்களை வந்து மூடிக்கிங்க, கனப்பரிமாணங்கள் உள்ள இடங்களையும் வந்து ரொம்ப டைட்டாக போடாதீங்கன்னா சட்டங்கள் இருக்குது.
அதை மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், முகத்தையும் மூடிக்கிட்டுறோம். இதனால் என்ன ஆகுது, உள்ளே யார் இருக்கிறா, அவன் வந்து உண்மையிலேயே முஸ்லீம் தானா இல்லை முஸ்லீம் போர்வையில் இருக்கக்கூடிய சமூக விரோதியா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு மாற்றமாக நம்ம நடக்கும்போது, அந்த சட்டங்களை நம்ம உள்வாங்கும் போது அதற்கான பிரதிபலனை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள். அதுதான் உத்தரப்பிரதேசம் ஜான்பூர். அங்கே வந்து கோவில் மணிகள் வந்து திருட்டு போயிட்டே இருந்தது. போலீஸ் வந்து அதன் பிறகு சர்ச் பண்ணி ஆட்களை பிடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பிரிகேஷ் கௌதம், பியாரிலால், ஹரிசாம் இந்த 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. 50 பித்தளை கோவில் மணிகளை திருடியிருக்கானுங்க. இதில் வந்து ரிங்கு பாண்டே, அருண் இந்த 2 பேரும் ஓடி போயிட்டாங்க தப்பிச்சு. எல்லாருமே மேல் ஜாதி இந்துக்கள், இந்துத்துவவாதிகள், ஆர்எஸ்எஸில் ரொம்ப தொடர்புடையவனுங்க. இப்போ தெரியுதுங்களா இவனுங்களுடைய தேசபக்தி, இவனுடைய இந்து மத பக்தி எப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? இதுதான் உண்மையான இந்து மத பக்திங்கிறது. பார்த்துங்க, வெளியில் வந்து நாங்கள் வந்து இந்து மதத்துக்காக உழைக்கிறோன்னு சொல்லுவானுங்க, உள்ளுக்குள்ளே திருட்டு தொழில். அதுலேயும் அந்த கோவில் மணியை போய் திருடுறானுங்க. அது எவ்வளோட காசு பெறும்? எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனித பிறவிகள் இவர்கள்லாம் பாருங்கள். இதில் வந்து மற்றவர்களுக்கு தேசபக்தியை பற்றி பாடம் எடுப்பானுங்க. இந்து மதம் खतरे में அப்படின்னு மோடி मंदिरों से घंटा चुराने वाले 3 आरोपी ब्रिजेश गौतम, प्यारे लाल और हरीश श्याम को पुलिस ने गिरफ्तार किया है। रिंकू पंडित और अरुण फरार है। आरोपियों के पास से 85 पीतल के घंटे भी बरामद हुए हैं। இந்தியா முழுக்க தேசவிரோத செயல்கள் செய்கிறது எல்லாருமே இந்த இந்துத்துவ குரூப் தான். அதுலேயும் பெரும்பாலும் மேல் ஜாதி இந்துக்கள் தான். ஆனால் வெளியில் தெரியாது. இது மாதிரி 1-2 வெளியில் வந்துடுது தப்பி தவறி. ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரிகள் இருந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, யார் தேச துரோகிகள்னு.